நீதிக்கு பாரப்படுத்து 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 ஆக்கிய ராஜ்யம் எங்களுக்கு வேண்டாம் ஒற்றை ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் வெளியேறு வெளியேறு ராணுவமே வெளியேறு 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 ராணுவமே வெளியேறு 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 ராணுவமே வெளியேறு 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 ராணுவமே வெளியேறு ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கும் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே ஆகும். பெறப்பட்ட சுதந்திரத்தினுடைய இறமை தமிழ் மக்களுடன் பகிரப்படாமல் இந்த சுதந்திர தினம் எப்போதும் தமிழர்களுக்கு கரிநாளையாகும். வரலாற்று நிகழ்வுகளை முற்றாக புறந்தள்ளி எண்ணிக்கையில் பெரும்பான்மையின் அடிப்படையில் முழு நாட்டினதும் அதிகாரங்கள் சிங்கள தேசத்திடம் கையளிக்கப்பட்டமை என்பது ஈழத்தமிழினம் மீது தொடர்ச்சியான இன ஒடுக்குமுறைகளுக்கு வழிகோலியது என்பதோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆக்கிய ராஜ்யம் எங்களுக்கு வேண்டாம் ஒற்றை ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் வெளியேறு வெளியேறு ராணுவமே வெளியேறு 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 ராணுவமே வெளியேறு 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 ராணுவமே வெளியேறு 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 ராணுவமே வெளியேறு உரித்துடைய ஒரு தேசிய இனம் என்பதை மீண்டும் உலகுக்கு பிரகடனப்படுத்துகின்றோம். வட்டுக்கோட்டை தீர்மானம், திம்பு கோட்பாடு, பொங்கு தமிழ் பிரகடனம் என்பவற்றினூடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிரந்தர அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டுள்ளோம். தமிழ் சிங்கள தனித்தனி அரசுகளை கொண்ட இலங்கை தீவு காலனித்துவ ஆட்சியாளர்களின் நிர்வாக தேவையின் நிமித்தம் இணைக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை முதலில் சிங்கள தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரலாற்று நிகழ்வுகளை முற்றாக புறந்தள்ளி எண்ணிக்கையில் பெரும்பான்மையின் அடிப்படையில் முழு நாட்டினதும் அதிகாரங்கள் சிங்கள தேசத்திடம் கையளிக்கப்பட்டமை என்பது ஈழத்தமிழினம் மீது தொடர்ச்சியான இன ஒடுக்குமுறைகளுக்கு வழிகோலியது என்பதோடு ஸ்ரீலங்காவின் மாறி மாறி வரும் அரசுகள் அனைத்துமே தமிழ் மக்களிடையே எழும் போராட்டங்கள் மாற்று உரிமைகளுக்கான குரல்களை இராணுவ பலம் கொண்டு நசுக்குவதிலும் சிங்கள வன்முறை கும்பல்களின் வெறியாட்டங்களுக்கு அனுமதி பத்திரம் அளிப்பதிலுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறது. அதில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி முலாமிடப்பட்டுள்ள ஜேவிபி அரசும் விதிவிலக்கில்லை. சுயநிர்ணய அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் தனியான சுதந்திர தமிழின அரசை அமைப்பதற்கான வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு 1977 ஆண்டு மக்கள் மகத்தான ஆணையை வழங்கியுள்ளனர். தங்கள் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். 1985 ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் தமிழர்களின் தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டமையும் தீர்வுக்கான வழிகளில் முன்னேற்றம் காணப்படாமையினுடைய விளைவே தமிழர்களிடம் ஆயுத போராட்டம் கருக்கொண்டது என்பதும் இங்கு நோக்கத்தக்கது. தமிழர் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையாளர்களை கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்களின் துணையோடு தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட படுகொலைகள் 2009 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அதி உயர் இனவழிப்பு படுகொலைகள் உட்பட மனித படுகொலைகள், நிலங்களை கையகப்படுத்துதல், பாலியல் வன்முறைகள், பண்பாடு மற்றும் பொருளாதார கட்டுமானங்களை அளித்தல் போன்ற வன்முறைகள் மூலம் தமிழ் மக்களுடைய தேசத்துக்கான தகுதிப்பாட்டை தாங்கி நிற்கும் அனைத்து விழுமியங்களும் அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வடக்கும் கிழக்கும் தமிழர்களுடைய தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல், தமிழர் தேசம் சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்படாமல் தமிழ் மக்களினுடைய இறமை இந்த நிலத்தில் உறுதி செய்யப்பட மாட்டாது. ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கும் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே ஆகும். பெறப்பட்ட சுதந்திரத்தினுடைய இறமை தமிழ் மக்களுடன் பகிரப்படாமல் இந்த சுதந்திர தினம் எப்போதும் தமிழர்களுக்கு கரிநாளையாகும். தமிழ் மக்களுக்கான தீர்வு முயற்சிகள் யாவும்
திம்பு கோட்பாட்டினை அடிகொற்றியே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதோடு தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை ஸ்ரீலங்காவினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தம் மற்றும் ஏக்கிய ராச்சிய சதி கோட்பாடுகளினுள் தமிழர் தேசத்தின் இறைமைக்கான அரசியலை முடக்க எத்தனிக்கும் அனைத்து முயற்சிகளையும் முற்றாக நிராகரிப்பதோடு தமிழர் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வாக தமிழர்களை ஒரு தனித்த இறைமையுள்ள தேசமாக அவர்களின் பாராதீனப்படுத்த முடியாத சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பது மட்டுமே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஒடுக்குமுறைகளும் மீள நிகழாது இருப்பதை உறுதி செய்யும் என்பதை வலியுறுத்துகின்றோம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பின்வரும் தமிழ் மக்களை சூழும் சதி கோட்பாடுகள் மற்றும் சமகால அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். 1. தமிழ் மக்களின் தீர்வு முயற்சிகள் ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தினுள்ளும் ஏக்கிய ராச்சிய அரசியலமைப்பு சதிவலைக்குள்ளும் தமிழ் மக்களின் இறைமைக்கான அரசியலை முடக்க எத்தனிக்கும் அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட வேண்டும். எமது உறவுகளை தேடும் உரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை, வளங்களை அனுபவிக்கும் உரிமை, நீதி கோரும் உரிமை என்பன பயங்கரவாத சட்டம், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை முன்னரே ஸ்ரீலங்காவின் நடப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னரே வாக்களித்தது போன்று இவற்றை மீளப்பெற முன்வர வேண்டும். தொல்பொருள் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வனவள திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், மகாவலி அபிவிருத்தி திணைக்களம் என்னும் போர்வையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான நில ஆக்கிரமிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தேசிய மக்கள் சக்தியால் தேர்தல் காலங்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைவாக தமிழர் தாயகத்தின் நில ஒருமைப்பாட்டை சிதைக்கும் நோக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட வேண்டும். விடுவிக்கப்படாது எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான பன்னாட்டு விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு பன்னாட்டு நீதி வழங்கப்படுவதோடு குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தமிழ் இளையோர்கள் கூட்டாக சிந்திப்பதை தடுத்து உளவியல் ரீதியாக சிதறடிக்கும் நோக்கம் கொண்டு அரச படைகளின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் விநியோகம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பிராந்திய பண்பாட்டு பல்கலைக்கழகங்களாக விளங்கும் எமது யாழ்ப்பாணம் கிழக்கு வவுனியா பல்கலைக்கழகங்கள் பிராந்தியம் சார் அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு அம்சங்களை மையமாக கொண்டு செயற்படுதலையும் தமிழ் மாணவர்களின் கல்வி மற்றும் கல்விசார செயற்பாடுகளில் அவர்களது வாய்ப்புகளின் இருத்தலையும் உறுதி செய்ய வேண்டும். காலங்காலமாக நடைபெற்று வரும் தமிழின அழிப்பிற்கு பன்னாட்டு நீதிமன்ற பொறிமுறை, அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம், அனைத்துலக நீதிமன்றம் ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும். அத்துடன் ஐக்கிய நாடுகள் அவையில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயத்தின் பொறிமுறைகளும் அனுமதிக்கப்பட வேண்டும். தமிழின படுகொலையை நிறுத்தி தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்தும் உரிமை மீறல்கள், சமூக விரோத செயல்களுக்கு பாதுகாப்பாக உள்ள இராணுவத்தினர் தமிழர் தாயகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதுடன் மக்களின் செயற்பாடுகளில் தலையிடுவதையும் முற்றாக நிறுத்த வேண்டும். இலங்கையில் நியாயமான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழர்களின் தேசிய இன பிரச்சனையில் மரபு வழி தாயகம், தமிழ் தேசியம், சுயநிர்ணயம் என்ற அடிப்படையில் எட்டப்படும் எந்த ஒரு அரசியல் தீர்வும் பன்னாட்டு சமூகத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் பொது வாக்கெடுப்பொன்றின் மூலம் தமிழ் மக்களின் ஆணை பெறப்பட வேண்டும் என்பதே எமது உறுதியான நிலைப்பாடாகும். அத்துடன் ஈழத்தமிழ் மக்களின் தலைவிதியை ஈழத்தமிழர்களே தீர்மானித்து எம்மை நாமே ஆளக்கூடிய நிரந்தர தீர்வும் பொது வாக்கெடுப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் சார்பாக இந்த பிரகடனத்தின் வாயிலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இந்த உலகிற்கு அறிவிக்கின்றோம். ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள், தமிழர் தேசத்தின் கரிநாள். நன்றி, வணக்கம்.
ஐசிசிக்கு பாரப்படுத்து 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 மன்னிக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் Justice for genocide. Justice for genocide. Justice for genocide. Justice for genocide. ऐक्य राज्य ऐक्य राज्य ऐक्य राज्य ऐक्य राज्य பைமுண்டான் திருத்தம் பைமுண்டான் திருத்தம் பைமுண்டான் திருத்தம் பைமுண்டான் திருத்தம் ஒற்றையாட்சி 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 அந்துரந்த புத்தனுக்கு அந்துரந்த புத்தனுக்கு அந்துரந்த புத்தனுக்கு அந்துரந்த புத்தனுக்கு வடக்கங்கிழக்கும் 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 ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தொல்லியல் ஆக்கிரமிப்புகளை தொல்லியல் ஆக்கிரமிப்புகளை தொல்லியல் ஆக்கிரமிப்புகளை ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் வடக்கங்கிழக்கும் 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 இந்த மன்னங்களின் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் 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 வடக்கங்கிழக்கும் 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 ஆட்சி எத்தனை மாறியும் காட்சி மாறவில்லை ஆட்சிகள் மாறியும் 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 மறுபக்கம் நல்லிணக்கம் ஸ்ரீலங்காவின்
சுதந்திர நாள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தேர்தலுக்கு முன் அரசியல் கைதிகளை விடுவிப்போம், தேர்தலுக்கு பின் அரசியல் கைதிகள் இல்லை. தேர்தலுக்கு முன், தேர்தலுக்கு பின், தேர்தலுக்கு முன், தேர்தலுக்கு பின், தேர்தலுக்கு முன், தேர்தலுக்கு பின். ஆட்சிகள் மாறினாலும் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள், ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள். வேண்டாம் வேண்டாம் ஏக்கிய ராஜ்யம் வேண்டாம், 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 வேண்டாம் வேண்டாம் பயமுண்டு வேண்டாம் 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 திட்டமிட்ட குடியேற்றங்களை திட்டமிட்ட குடியேற்றங்களை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு திட்டமிட்ட குடியேற்றங்களை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு எங்கள் சொத்து எடுக்கினாரி எங்கள் சொத்து எடுக்கினாரி எங்கள் சொத்து உளுந்தூர் வேலை எங்கள் சொத்து பயணத்தமான எங்கள் சொத்து